ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் திருவண்ணாமலை வாக்கு சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான சோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன தாள்கள் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்ன தாள்கள் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கு முன்னாடி இப்போ என்ன மாதம் நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜனவரி மாதமானது நடந்துட்டுருக்கு. ஜனவரி மாதம் கிடையாதுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக ஜூலை மாதமானது நடந்துட்டுருக்கு. ஸோ ஒன் ஆஃப் த ஒரு முக்கியமான மாதமாக ஜூலை மாதமானது திகழ்கிறது. ஸோ ஜூலை மாதம் ரொம்பவே சிறப்பான ஒரு மாதமாக இருக்க காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. இது ரொம்பவே ஸ்பெஷல் வீடியோ, அதை விட ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயனும் பெற முடியும். சரி வாங்க, ஃபஸ்ட்டு என்னங்கிறத இன்ட்ரோவில் பார்க்கலாம். ஸோ ஜூலை மாதத்தில் 29ஆம் தேதி வருதுல்ல, அதுதான் கடைசி நாளுங்க. அன்னைக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, அம்மனே வீடி தர வரக்கூடிய ஒரு அபாயமானது நடக்க போகுது. காரணம் என்னன்னா, அன்னைக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆடி பௌர்ணமி. இது மற்ற மாதங்களில் வரக்கூடிய பௌர்ணமி போல ஒரு சாதாரண பௌர்ணமி கிடையாது. ஆடியில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த ஒரு ஸ்பெஷல் பௌர்ணமி என்று குறிப்பிட்டு சொல்லலாம். இந்த ஆடி பௌர்ணமியில் அம்மனே வீடு தேடி வரக்கூடிய அதிசயம் உங்கள் ராசிக்காரங்களுக்கு நடக்க போகுது. அதனால் உங்கள் ராசிக்கு சிறப்பு பலன்களாக நிறைய பலன்கள் கிடைக்கும். அதெல்லாம் என்ன பலன்கள், எப்படி கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. சிம்ம ராசிக்காரங்களே வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு பலன்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, ஆடி பௌர்ணமிங்கிறது எந்த அளவுக்கு சிறப்பானது, இந்த ஆடி பௌர்ணமியில் உங்கள் ராசிக்கு எந்த கடவுளை எப்படி வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற ஆன்மீக விஷயங்களை ஷேர் பண்ணுறேன். முதல்ல அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கான பலனை அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆக்சுவலி ஆடி மாதத்தில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளால் தெய்வங்கள் எளிதில் மனமகிழ்ந்து நம்மளுடைய வீடு தேடி அருள் செய்து நம்மளுடைய கஷ்டங்களை எல்லாம் நீக்குவாங்க என்பது ஐதீகம். அதனால் ஆடி பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு சிறப்பு பூஜை செய்வது, குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைத்து படையலிட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. ஆடி மாத பௌர்ணமியில் வீட்லேயும் கோவில்லையும் சிவ வழிபாடு, சிவ பூஜை செய்து சிவனின் பரிபூர்ண அருளை உங்கள் ராசிக்காரங்க பெற முடியும். ஆடி மாத பௌர்ணமி என்பது சிவ வழிபாடுக்கு மட்டுமின்றி அம்மன் ஆலயங்களில் விசேஷ வழிபாடுகள் நடைபெறுவதற்கு உகந்த நாள். பௌர்ணமி தினங்களில் அம்பிகை வழிபாடு மிகவும் சிறப்பானது. அன்னை தேவி பராசக்தியை இந்த ஒளிமயமான பௌர்ணமி தினத்தில் பூஜைகள் செய்து வழிபாடு உங்கள் ராசிக்காரங்க செய்யும்போது அன்னையின் பரிபூர்ண அருள் கிடைக்கும். பௌர்ணமி என்று கோவில்களையும் வீட்லேயும் விளக்கேற்றி வழிபட்டால் ஏராளமான நற்பலன்களை உங்கள் ராசிக்கு அடைய முடியும். ஆக்சுவலி ஆடி பௌர்ணமியில் எப்படி வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதெல்லாம் இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து புடவை சாத்தி பொங்கல் படையிலிட்டு வழிபட்டால் குடும்பத்தில் வளம் பெருகோ, நிம்மதி குடிக்கொள்ளும், தம்பதி ஒற்றுமையானது மேலோங்கோ. அதுக்கப்புறம் ஞான கடவுளான ஸ்ரீ ஐகிரியவர் அவதரித்தது ஆடி பௌர்ணமி என்கிறது புராணம். எனவே ஆடி பௌர்ணமி நாளில் ஸ்ரீ ஐகிரியவரை வழிபாடு செய்தால் அஞ்ஞானம் நீங்கும், குழந்தைகள் கல்வியில் சொலிப்பாங்க, கல்வியும் ஞானமும் கிடைத்து சகல ஐஸ்வர்யங்களோடு வாழ முடியும். அப்புறம் ஆடி பௌர்ணமியில் பெண்கள் உங்கள் ராசிக்காரங்க அம்மன் கோவில்களில் காலையும் மாலையும் விளக்கேற்றி வழிபட்டால் குடும்பத்தில் நிம்மதி தவளும் தருதர விலகும். ஸோ ஆடி பௌர்ணமியில் இந்த மாதிரிலாம் பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்பேற்பட்ட சிறப்புகள் கொண்ட ஆடி பௌர்ணமியில் இப்போ உங்கள் ராசிக்காரங்க எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆடி மாத பௌர்ணமி தினத்தில் அதிகாலையில் எழுந்து குளித்து முடித்து விடுங்க. உணவு எதுவும் அருந்தாமல் விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும். ஸோ உணவு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் சாப்பிட்டு பூஜை செய்யுங்க. இல்லை விரதம் இருக்க முடியும் அப்படின்னா தாராளமாக விரதம் இருங்க. ஸோ விரதம் இருந்தால் தான் இந்த நாளில் ரொம்ப 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 சிறப்பு. இல்லை விரதம் இருக்க முடியாது அப்படின்னாலும் ஓகே தான். ஸோ விரதம் இருந்துட்டு வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது. வீட்டுடைய பூஜரையில் அம்பாளுடைய படத்திற்கு விளக்கேற்றி வழிபாடு செய்ய வேண்டும். மேலும் அருகில் உள்ள அம்மன் கோவிலுக்கு சென்று பூக்களால் அர்ச்சனை செய்து சிவப்பு மற்றும் மஞ்சள் கலந்த வஸ்திரம் சாத்தி சிவப்பு கல் ஆபரணம் அணிவித்து வழிபாடு செய்வது சிறப்பு.
ஆக்சுவலி இந்த ஆடி பௌர்ணமி தினத்தில் இன்னொன்று என்னன்னா, அம்பிகைக்கு பாலபிஷேகம் செய்து வாழைப்பழம் கலந்த சாதத்தை நெய்வேத்தியம் செய்து வழிபாடு செய்வது மிக அற்புதமான பலன்களை கொடுக்கும். பின்பு நெய்வேத்திய பிரசாதத்தை கோவில் உள்ள பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்க வேண்டும். இவ்வாறு வழிபாடு செய்தால் குழந்தை பேரு கிடைக்காம தவிக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் உண்டாகும். வியாபாரங்களை எதிர்ப்புகள் நீங்கி லாபமானது பெருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சிங்கிறது பெருக்கும். ஸோ ஆடி பௌர்ணமியில் இன்னும் உங்கள் ராசிக்காரங்க மாலை நேரத்தில் முழு நிலவு நிறைவு பெறக்கூடிய நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்தால் சுபிட்சை ஏற்படும். மாலையில் அம்பாளுக்கு பூஜை செய்து பால் நைவேத்தியமாக படுத்து அர்ச்சனை செய்து வழிபடுவது சிறப்பானது. சிவ வழிபாடு செய்வது பல மடங்கு புண்ணியத்தை தரும். மாலையில் சந்திர வழிபாடு செய்வது மனதில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் நீங்கி நிம்மதி அடைய செய்யும். பகை நோய்கள் நீங்கும். கடன் தொல்லை விலகும். வாழ்க்கையில் மாற்றம் ஏற்றம் இது ரெண்டுமே ஏற்படும். இவ்வளவு சிறப்புகளை உள்ளடக்கக்கூடிய ஆடி பௌர்ணமியை உங்கள் ராசிக்காரங்க மிஸ் பண்ணாமல் வழிபாடு செய்து பயன் பெறுங்க. இப்போ ஆடி பௌர்ணமியில் அதிர்ஷ்டம் உங்கள் ராசிக்கு எந்த அளவுக்கு இருக்குது, என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத கிரகங்கள் மூலிமா ஷேர் பண்ணுறேன், வாங்க தெரிஞ்சுக்குவீங்க. தமிழ்நாட்டில் ஆன்மீக ரீதியான பல வகையில் முக்கியத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய மாதங்களில் ஒன்றானது ஆடி மாதம். 2026ஆம் ஆண்டு ஜூலை 17ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 16 அன்னைக்கு முடிவடைகிறது. ஒவ்வொரு தமிழ் மாதமும் சூரியன் தனது இதில் மாறுவார். இப்போ நட்பு வீடான சந்திரன் ஆட்சி செய்யக்கூடிய ராசியான கடக ராசியில் சஞ்சரித்திருக்கிறார். சூரியன் ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் பயிற்சியடைவதால் அதன் தாக்கம் 12 ராசிகளில் வெவ்வேறு விதமான பலன்களை ஏற்படுத்தும். அதே போல் சுக்கிரன், புதன், செவ்வாய் போன்ற மாதக்கோள்களும் இந்த பௌர்ணமியில் பயிற்சி ஆகும். இந்த ஆடி பௌர்ணமி அதனால் சில ராசிக்காரங்களுக்கு தொழில் பணவரவு மற்றும் அதிர்ஷ்டம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. சில ராசிக்காரங்களுக்கு செலவுகள், உடல்நலம் மற்றும் உறவுகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. அதன்படி உங்கள் ராசிக்கு 2026 ஆடி பௌர்ணமி எப்படி இருக்கும் என்பதை சொல்ல போகிறேன், தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு ஆடி மாத பௌர்ணமியில் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை முதல்ல தெரிஞ்சுக்குங்க. சூரியன் கடக ராசியில் உச்சம் பெற்ற குருவோடு சஞ்சரிக்கிறார். புதன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், முதல் பாதியில் மிதுனம், இரண்டாம் பாதி கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் முதல் பாதியில் கேதுவோடு சிம்மத்தோடு இருப்பார். இரண்டாம் பாதியில் கன்னி ராசியில் இருக்கிறார். செவ்வாய் முதல் பாதியில் ரிஷபம், இரண்டாம் பாதியில் மிதுனத்தில் இருக்கிறார். குரு உச்சம் பெற்ற கடக ராசியில் சஞ்சரிக்கிறார். சனி மீனம் ராசியில் சஞ்சரிக்கிறார். இரண்டாம் பாதியில் வக்ரம் அடைகிறார். ராகு கும்ப ராசியில் இந்த பௌர்ணமி முழுவதும் இருப்பார். கேது சிம்ம ராசியில் இந்த பௌர்ணமி முழுவதும் இருப்பார். ஸோ இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கான பலன்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொது பலன்கள் என்ன சொல்லுதுன்னா, கன்னி ராசிக்காரங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமியில் கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிடப்படுது. ஆடி மாதம் உங்களுக்கு பௌர்ணமியில் சிம்ம ராசிக்கு பல வகையில் எச்சரிக்கையாகவும் பொறுமையாகவும் இருக்க வேண்டிய காலமாகும். செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ பயணங்கள் மற்றும் மருத்துவ செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. நினைத்தது கூட நடக்க தாமதமாகும். நெருக்கமானவர்களுடைய எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நல்லது. மெயினாக பார்வை, உடல் உஷ்ணம் போன்ற பிரச்சனைகள் ஏற்படலாம். அதனால் உடல் நலத்தில் தான் ரொம்ப ஸ்பெஷல் கவனம் தேவை. ஸோ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த ஆடி பௌர்ணமி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய பௌர்ணமி என்பது குறிப்பிடப்படுது. இப்போ உங்களுக்கு டீப்பாவும் என்னங்கிறத சொல்கிறேன். டீப்பாவும் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு முன்னேற தன்மை உடைய சிம்மராசி என்பர்களே, இந்த பௌர்ணமி திடீர் டென்ஷனை உண்டாக்கும். நண்பர்கள், உறவினர்களிடம் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். நீண்ட நாட்களாக வாங்க வேண்டும் என்ற எண்ணிய பொருட்கள் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. எதிலும் அவசரம் காண்பிப்பதை தவிர்ப்பது ஒரு பக்கம் நல்லது. தொழில் வியாபாரம் தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கும். ஆக்கப்பூர்வமான யோசனைகள் தோன்றும். உத்தியோகத்தில் இருப்பவங்க திட்டமிட்ட காரியங்கள் செய்தீங்கன்னா எதிர்பார்த்த வெற்றி அடைய முடியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். பிள்ளைகளுக்காக பாடுபடுவீங்க. அவர்கள் உங்களை அனுசரித்து செல்வார்கள். எதிர்பாராத செலவுகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலேயும் கவனம் தேவை. வாகனங்களை இயக்கிறதுல நிதானம் தேவை. பெண்கள் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது. எதிலும் நிதான தேவை. பொருள் சேர்க்கை உண்டாகும். ஸோ அதனால் அதை நீங்கள் ஹாப்பியாக ஏற்றுக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பொதுவாக குறிப்பிடப்பட்டிருக்கு. இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க.
உங்கள் ராசிக்காரங்க நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பலன் பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.